சரி, அவர்கிட்ட என்ன பெட்டி இருந்தியா? அது முடிஞ்ச டெலிவரி. அஸ்ஸலாமு அலைக்கும். சலாம் சொல்லி பேசிக்கோங்க. அவரோட வாலைக்கும் சலாம் எங்களுக்கு விளங்காது. இப்போ வரஹ்மத்துல்லாஹி. இன்னும் அப்டேட் ஆகி சுற்றி கொஞ்சம் காட்டுறல ஆ, அதை சுற்றி நீ ஓகே ஜாயின் ஆகி சரி. சலாம் சொல்லி பேசு. கடைசி நாங்கள் என்ன பார்த்தோம்? சரி. கடைசியா நாங்க பார்த்தோம் வந்து ஒரு குர்ஆன் வேர்ஸ் வந்து எண்ட் ஆகக்குள்ள அது ரிசைட் பண்ற 3 மெத்தட்ஸ் பார்த்தோம். வெரி குட், வெரி குட். அதில் பெஸ்ட் மெத்தட் எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். அதுல 3 மெத்தட்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபதஹ மத்து இல்லாட்டி ஃபதஹ தெயின் வந்தா இல்லாட்டி அலிஃபால வேர்ஸ் கடைசி இது முடிஞ்சா அது நாங்க லாஸ்ட் லெட்டரை வந்து 2 கவுண்ட் வச்சு ட்ரக் பண்ணி நீட்டி ஓதணும். வெரி குட். ஆஹ் ரெண்டாவது மெத்தட் வந்து குண்டு தா வந்தா அதை நாங்க ஹாவா மாத்தி சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணணும். மூணாவது மெத்தட் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இல்லாம வேற எந்த ஒரு சுச்சுவேஷன் எந்த விதமான ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் இல்லாம அது முடியிற மற்ற சுச்சுவேஷன்கள்ல நாங்க சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணணும். அஸ்ஸலாமு அலைக்கும். கேக்குதா? எஸ் எஸ், உங்களோட விஷயம் நல்ல மாஷா அல்லா. நான் அன்றைக்கி இப்போ அடுத்த இன்னும் ஒரு பகுதிக்கு நாங்கள் வருவோம். குர்ஆன்ல இடையில ஸ்ட்ரக் ஆகாம ஃப்ளோ ட்ரெக்ல ஓதுற சம்பந்தமான ஒரு மெசேஜ் நான் அன்றைக்கி பார்க்க போகிறோம். அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம். அதாவது சரி. உண்மையிலே இப்போ குர்ஆனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எழுத்துக்கள் லெட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சரியா? தெரியும். உங்களுக்கு லெட்டர்ஸ் எல்லாம் மாஷா அல்லாஹ் தெரியும். அந்த லெட்டர்ஸை வச்சுக்கொண்டு வேர்டாக ப்ராக்டிஸ் பண்றதுக்கு தெரியும். வேர்ட் பை வேர்டா சரியா தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றோம். வேர்டுகள்ல நாங்க மிஸ்டேக் விட்டுறல. ம்ஹும். இல்ல. ஓ. சரியா? டவுட்டா? கிளியரா? கேக்குதா சவுண்ட்? ஓ ஓ ஓ, அப்போ கேக்குது கேக்குது. நாங்க குர்ஆன்ல எங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியும். அதை வச்சுக்கொண்டு வேர்டா ப்ராக்டிஸ் பண்ண தெரியும். பட் எங்களுக்கு தெரிஞ்ச அந்த வேர்டை வச்சுக்கொண்டு நாங்க குர்ஆன் ஸ்டைலுக்கு வேர்சஸாக சூறாக்களாக ப்ராக்டிஸ் பண்ண போற டைம்ல அந்த இடத்துல இஷ்யூஸ் வருது. என்ன இஷ்யூஸ் வருது? எந்த ஓதல் ரெசிடேஷன் கரெக்ட், அப்ரூவல், அக்செப்டபிள் என்று இருக்குதோ அந்த ஓதல் எங்கட ஓதல்கிட்ட வருது இல்ல, சம்திங் ப்ராப்ளம் காட்டுது என்ற ஒரு ஸ்டைல் உண்டு. இது இந்த கேன்சர் ஓகே. விளங்கினா எங்களுக்கு எழுத்துக்கள் உண்மையில எல்லாருக்கும் எப்படி எழுத்துக்கள் தெரியுமோ அப்படித்தான் எங்களுக்கும் எழுத்துக்கள் தெரியும், லெட்டர்ஸ் தெரியும். அந்த எழுத்துக்களை தான் நாங்க ஆஹா. ப்ராக்டிஸ் பண்றோம், ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆனா ப்ரொனவுன்ஸ் பண்ண போகக்குள்ள மட்டும் சரியான அந்த எந்த ஸ்டைல் சரியான அப்ரூவலோட இருக்குதோ அந்த ஸ்டைல் வருது இல்ல. ஓகே. அங்க சம்திங் ஏதோ ப்ராப்ளம் ஒன்று காட்டுது. எனவே அந்த ம்ஹும். ப்ராப்ளத்தை கிளியர் பண்றது தான் எங்களுக்கு இருக்கிற மேஜர் டாஸ்க். சரியா? ஓகே. எனவே இன்ஷா அல்லாஹ். தான் நாங்க அதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணின ஒரு சப்ஜெக்ட் தான் இப்ப நாங்க பார்க்க போற இந்த பாடம். இந்த நீங்க உங்களோட இந்த தேர்ட் லெவல்ல பை வேர்சஸ் ஆக ப்ராக்டிஸ் பண்ண போறீங்களே, ஆ, அந்த பை வேர்சஸ் ஆக ப்ராக்டிஸ் பண்ற பார்ட் அதுக்காக வேண்டி நாங்க செலக்ட் பண்ண பார்ட். என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர்ஸ் ம். எங்களுக்கு தெரிஞ்ச வேர்டை வச்சு கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண போற நேரத்துல குர்ஆன் ஸ்டைலுக்கு நாங்க போறதுக்கு முன்னால நாங்க ஒரு இடத்துல எங்களை நாங்க இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது, ட்ரைன் பண்ண வேண்டியது. அதைத்தான் நாங்க சொல்லுவோம்
வேர்சஸ் டாஸ்க் எடுத்து வேர்சஸ் டார்கெட் பண்ணி நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுறதுன்னு சொல்லுவோம். ஓகே. Right. அதுல முதலாவது கான்செப்ட் நிலையம் கொள்ளுங்க, வசனம் ஒண்ட நிப்பாற்ற கான்செப்ட். போன கிளாஸ்ல படிச்ச வசனத்தை நிப்பாற்ற மெத்தட் படிச்சிருந்தேனா? ஓ. எஸ், இந்த கான்செப்ட்ல நீங்க இந்த கான்செப்ட் படிச்சுக்கிறீங்க. வெரி குட். ஓகே. இப்ப இதுல குர்ஆனை நாங்க ஓத போறோம், அப்படித்தானே? ரிசைட்டேஷன் பார்ட், ஓதுறது என்றது நடக்கிறதுக்கு, ஓதுறது கான்செப்ட் நடக்கணும் என்றால் அங்க இன்னொரு முக்கியமான விஷயம் எங்களுக்கு தேவை. நாங்க சொல்லுவோம், குர்ஆனை பேசிக்கலி மிச்சம் பெர்ஃபெக்டா ஓதுறதுக்கு எங்களுக்கு 3 மேட்டர்ஸ் முக்கியமா தேவை. 3 விடயங்கள் எங்களுக்கு தேவை. முதலாவது லெட்டர்ஸ் த ப்ரொனன்சியேஷன் பார்ட், எழுத்துக்களை எப்படி எப்படி ப்ராக்டிஸ் பண்ற, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கிறங்கிற பார்ட். அதை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல முழுமையாக மெதுமெதுவாக அவங்களுடைய ஸ்பீடுக்கு ஏற்ற விதத்தில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ரைட். ரெண்டாவது இருக்குது அதுல டோன், ராகம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ராகம் இல்லைன்னா குர்ஆன் இல்லை. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ராகம் இல்லை அப்படின்னா ஓதல் இல்லாம போயிடும், ஓதே இல்லாது. அப்ப எப்படி ராகம் எடுக்கிறது, அதுல உள்ள ஸ்பெஷல் என்னங்கிறத நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்க்க வேண்டியது. டோன் கான்செப்ட் விளங்குதா? விளங்குது. மூணாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்டங்களை நாங்க பார்க்கணும். இதுல நாங்க இன்றைக்கு ராகத்தை பத்தி என்றால் எழுத்துக்கள் ப்ரொனன்சியேஷன் பார்ட்டை நாங்க இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் லெவல்ல முழுமையாக லெட்டர் பை லெட்டராக உங்களோட டிஸ்கஸ் பண்ணி ஃபுல்லா பார்ப்போம். ரைட். ஆனா அதே மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் மூணாவதுக்கு தானே சட்டங்கள் என்ற பகுதி, அந்த பகுதியும் இன்ஷா அல்லாஹ் நீங்க மெதுமெதுவாக பார்த்து செகண்ட் லெவல்ல நாங்க முழுமையா பார்ப்போம். ரைட். ஆனால் சென்டர்ல இருக்கிற நம்பர் 2ல இருக்கிற நம்பர் 2க்கு தானே, நம்பர் 2 என்ன? நம்பர் 2 வந்து டியூனோட, டோனோட டோன் ஸ்டைல தான் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போறேன். எப்படியெல்லாம் டோன் எடுக்கணும் என்கிற சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணா உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் உங்கள்ட்ட இருக்கிற டோனை நீங்க டெவலப் பண்ணிக்கொள்ள இன்ஷா அல்லாஹ். சரியா? உண்மையில டோன் என்று சொல்றது என்னன்னு சொன்னா, பேசிக்கலி டோன்டா எங்கள்கிட்ட இருக்கிற நேச்சர்ல இருக்கிற ஸ்டைல நாங்க ப்ராக்டிஸ் பண்றதுதான், அதான் டோன். இன்னொருத்தர் எடுத்து காப்பி பண்ணி அவரை மாதிரி ஓத ட்ரை பண்றதுக்கெல்லாம் நாங்க டோன் என்று சொல்றல. ஓகே. டோன் பேசிக்கலி எங்க ஸ்டைல நாங்க ஓதும், எங்களுக்கு எது மிச்சம் பெர்ஃபெக்டோ அந்த ஸ்டைல் நாங்க எடுத்துக்கொண்டு ஓதணும். எனவே குர்ஆன் எப்ப எங்கள்கிட்ட டோன் வரும் அப்படி என்றால், உண்மையில எங்களுக்கு டோன் வரணும் அப்படி என்றால் கட்டாயம் நாங்க லென்த் எடுத்து ஓத தெரிஞ்சுக்கணும். சரியா? ட்ராப் எடுத்து லென்த் எடுத்து ஓதுறேன்னு சொல்லி, நீட்டி ஓதுறேன்னு சொல்லி அந்த நீட்டுறது சரியா வரல அப்படி என்றால் எங்களுக்கு ஓதல் வராது. சரியான இஷ்டில நாங்க ராகம் எடுத்து ஓதல்ல அப்படின்னால் எங்களுக்கு ஓதல் வராது. அப்ப இந்த நீட்டுகிறதுங்கிறது கான்செப்ட், லென்த் எடுத்து ஓதுறதுங்கிறது குர்ஆனுக்கு கிடைச்சிக்கிற பெரிய ஒரு கிஃப்ட் உண்டு, பிளஸ் உண்டு. நாங்கள் அதை சரியா யூஸ் பண்ண வேண்டால் எங்களோட ஓதல் வெரி அழகா பியூட்டியா வரும். எனவே எங்களுக்கு டோன் வரல அப்படின்ற அர்த்தம் நான் குர்ஆன்ல சரியா லென்த் எடுத்து ஓதலன்னு தான் மீனிங். அதுல எப்ப நாங்க சரியான ஸ்டைலுக்கு லென்த் எடுத்து ப்ராக்டிஸ் பண்றோமோ அந்த நேரத்தில் எங்களோட ஓதல் பெர்ஃபெக்டா வரும். ரைட். எப்ப நாங்க குர்ஆன் லென்த் எடுத்து நாங்க ஓதுறோமோ அந்த நேரத்தில் எங்களோட ஓதல் பெர்ஃபெக்டா வரும். ஸோ நீட்டுறது லென்த் எடுக்கல அப்படி என்றால் எங்களுக்கு ஓதல் முடியாது. இது நீங்க கவனம் விளைவிக்கணும். டோனை டெவலப் பண்ணணும். எங்க டோனை நாங்க எடுத்து ஓதணும்டா கட்டாயம் எது வரணும்? அந்த நீட்டி ஓத கவுண்ட் எடுத்து ஓத தெரிஞ்சு. எஸ் எஸ், அந்த டோன் எடுக்கணும்னா எது வரணும்? டோன் இது டெவலப் ஆகணும். எனக்கு क्वेश्चन விளங்கல. டோன் இப்ப நாங்க டோன் எங்கள்கிட்ட டெவலப் ஆகணும், நாங்க டோன் எடுத்து ரிசைட் பண்ணணும் அப்படி என்றால் எந்த கான்செப்ட்ல எங்க டோனை டெவலப் பண்ணலாம்?
லென்த்துக்கு மூலமாகத்தான் நீங்க டோன் டெவலப் பண்ணலாம். விளங்குதா அது? ஓ விளங்குச்சு. லென்த் இல்லைண்டா எங்களுக்கு டோன் வராது. இது விளங்குதா? அப்ப எது பேசிக்? ஓ விளங்கு. டோன் எடுக்கிறதுல பேசிக் எது? கிராப் பண்ற. ட்ராக் பண்றது. அந்த ட்ராக் பண்ற கான்செப்ட் தான் எங்களுக்கு டோனை கொண்டு வரும். ஓகே. ஓகே. ஆகவே இந்த ட்ராப் பண்ற கான்செப்டை தான் நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் முழுமையாக பார்க்க போறோம். இதுல ஒரு விஷயத்தை நீங்க விளங்கிக் கொள்ளணும். டோன் என்றது உங்களோட நேச்சர்ல உள்ள உண்டு. ஓகே, உங்களோட நேச்சர். நீங்க சரி. உங்களோட நாங்க இப்படித்தான் நீங்க டோன் எடுக்கணும், இப்ப நீங்க ஹை பீச்சுக்கு எடுத்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்ப நீங்க லோ பீச்சில் ஓதணும், இப்ப நீங்க மிடில் ஓதணும்னு நான் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது உங்களோட நேச்சரோட தொடர்பான உண்டு, லிங்கான உண்டு. ஆனால் ப்ரொனன்சியேஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதில் உங்களை கைட் பண்ணுவோம். உங்களோட உச்சரிப்புல ப்ரொனன்சியேஷன் சம்டைம் மிச்சமே பெர்ஃபெக்ட் ஆயிக்கலாம், சில போது மிச்சமே சரி ஸ்ட்ரக் ஆயிக்கலாம், சரி ரோங் ஆயிக்கலாம், சில போது சம்திங் ப்ராப்ளம் ஆயிக்கலாம். அப்போ அதில் நாங்கள் உங்களை என்ன செய்வோம், இந்த இடத்துல இப்படி வராது, இந்த இடம் இப்படி வரணும், இதில் உங்களோட டோனில் என்ன டிசைனில் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி நாங்கள் உங்களை கைட் பண்ணுவோம். அப்போ உங்கள்கிட்ட நேச்சரில் இருக்கிற டோனும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக அப்டேட் ஆக கிடைக்கிற ப்ரொனன்சியேஷன் பார்ட்டும் ஒரு இடத்துல ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ண போகுது. ஆகவே அந்த இடம் நல்லா கவனமா விளங்கிக் கொள்ளுங்கோ. அந்த இடத்துல நீங்க உங்களோட இமேஜினேஷன்ல நீங்க ஓதுவீங்க, நான் கரெக்டா ஓதுறேன், நான் இப்படித்தான் ஓதுறேன், என்ற ஓதல் பெர்ஃபெக்ட் என்று நீங்க இமேஜின் பண்ணுவீங்க, கற்பனை செய்வீங்க. பட் ரியாலிட்டியில அந்த ஓதல் அப்படியான சில இடங்கள்ல இருக்காது. அந்த நேரம் உங்களோட 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 இது வீடியோ உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களோட ஓதலை கரெக்ட் பண்ணி கொள்றது. ஓகே இன்ஷா ஓகே, அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் அந்த 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 இடங்கள்ல கொஞ்சம் நாங்கள் நிதானமாக தான் நாங்கள் போவோம். ஹைரன், இப்போ நாங்கள் பேசிக்கலி தேவையான ஒரு பாட்டுக்கு வருவோம். நீட் ட்ராக் பண்ணி ஓதுற கான்செப்டுக்கு வருவோம். என்றால் அதானே எங்களுக்கு டோன் தேவை. டோன் டெவலப் பண்ணுறதுக்கு முக்கியமே அது, இல்லாட்டி எங்களுக்கு ஓத இயலாது. அப்போ நாங்கள் ஓதலுக்குள்ள போகிறதுக்கு எங்களுக்கு அந்த பாட்டு முக்கியம். எனவே நாங்கள் சொல்லுவோம், முதலாவது நீட்டுதல். லென்த் எடுத்து ஓதுற, டிராப் எடுத்து ஓதுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ற சொல் மத்து. இந்த வேர்ட் முக்கியம். இதுக்கு பின்னால் நாங்கள் எல்லா இடத்துலையும் மத்துன்னு தான் பேசுவோம். மத்தை நாங்கள் ரெண்டா டிவைட் பண்ணுவோம். ஒன்று அடையாளங்கள், அடுத்தது எழுத்துக்கள். மத்து ரெண்டா டிவைட் பண்ணப்படும். ஒன்று சிம்பிள்ஸ், அடுத்தது லெட்டர்ஸ். மத்தியினுடைய சிம்பிள்ஸ், மத்தியினுடைய லெட்டர்ஸ், இப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஓகே. ஓகே. ஓகே, இந்த சொல் விளங்குதா? சிம்பிள்ஸ், லெட்டர்ஸ், அந்த சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னுக்கால தேவைப்படும். மத்தியினுடைய சிம்பிள்ஸ் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இதுல 3 சிம்பிள்ஸ் தெரியும். இது மூன்றும் தெரியும். என்ன இது மூன்றும்? அது லம்ம மத்து, கஸ்ர மத்து, ஃபத்தஹ மத்து. வெரி குட். இன்னொன்று ரெட் ஆகுது மத்தியினுடைய அடையாளம், மத்தியினுடைய சிம்பிள்ஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று ரெட் ஆகிக்குது, மத்தியினுடைய சிம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி. சரியா? இதுல பேரா மத்தியிட சிம்பிள். ஓகே. இதுக்கு வேற வேற பேர்களுக்கு நாங்கள் பேர்ல இப்ப பேசல, பின்னாடி உங்களுக்கு தேவைப்படும். மத்தியினுடைய எழுத்துக்கள் இது மூன்றும். அலிஃப் சுக்குன் செய்யப்பட்ட யா, சுக்குன் செய்யப்பட்ட வாவ். வாவ். வாவ், வெரி குட். ஓகே, இதுல இந்த நீல பாக்ஸ்ல இருக்கிற எது வந்தாலும், எந்த ஒன்று வந்தாலும் நீங்க நீட்ட வேண்டிய லென்த் கவுண்ட் அளவு ஜஸ்ட் 1 செகண்ட் ஒன்லி, 2 கவுண்ட் ஒன்லி. 2 செகண்ட் 1 ஓகே. மினிட் 1 செகண்ட். 1 செகண்ட். விளங்குதா? ஓ விளங்குது. இதுல எது வந்தாலும் நீட்ட வேண்டிய கவுண்ட் எவ்வளோ? 1 செகண்ட். 1 செகண்ட். இதுக்கு முன்னாலேயும் நாங்க ஒரு இடத்துல 1 செகண்ட் நீட்டுறதுக்கான ஒரு 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 கண்டிஷன் தந்திக்கும். எங்க தந்தோம்? ஓ அது வேர்ஸ் எண்ட் ஆகக்குள்ள ஃபத்தஹ மத்து இல்லாட்டி ஃபத்தஹ தேன் வந்தா, இல்லாட்டி அலிஃப் ஓட வேர்ஸ் எண்ட் ஆகுறேன்டா அவனுக்கு 1 செகண்ட் 1 இருக்குன்னு தந்தோம். செகண்ட் ட்ராக் பண்ணி எண்ட் ஸ்டாப் பண்ணணும். எஸ், அப்போ உங்களுக்கு அது விஷயம் கிளியரா நல்லா குட். அப்ப
உங்களுக்கு இப்போ நிறைய இடங்கள் நீட்டுற கவுண்டிங் கிடைக்குது. அந்த அந்த கவுண்டிங் முக்கியம் என்றால் எங்களோட ஓதுல பேலன்ஸ் பண்றதுக்கு நான் மிச்சம் கூட நீட்டுறதையும் கூடாது, குறைய நீட்டிடையும் கூடாது. அந்த பேலன்ஸ்ல நாங்க ஓகே. இந்த மத்தினுடைய அடையாளம் என்று சொன்னதானே சிம்பிள்ஸ், மத்திட சிம்பிள்னு சொல்லி, சிம்பிள்ஸ்ன்னு சொல்லி இது வந்தால் நீட்ட Mhm. வேண்டிய அளவு வந்து 3 செகண்ட். ஹவு many செகண்ட்ஸ்? 3 seconds. 3 செகண்ட். 3 செகண்ட்ஸ் அல்லது 6 கவுண்ட். ஃபிங்கர்ஸை அப் அண்ட் டவுன் மூடி திறக்கிற அளவுல 6 அளவு. ம். அண்டர்ஸ்டாண்ட்? விளங்கினா? ஓ, விளங்குது. விளங்கின. இதுக்கு பின்னால் நான் மத்தை பற்றி ஒன்று சரி, இதுக்கு பின்னால் மத்தியில் ஒரு கன்செப்ட் ஒன்று இருக்குது. அதை உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நான் விளங்கப்படுத்துவேன். பட் நான் ஒரே ஒரு கன்செப்ட் உங்களோட யோசனைக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ், திங்க் பண்ணுறதுக்காக வேண்டி. இந்த வசனத்தை கொஞ்சம் ஓதுங்க பார்ப்போம். ஃபுல் வர்ஸுமா? எஸ். ம். 7 மணி ஒரு பார்ப்போம். إياك نعبد وإياك نستعين. நஸ்தஈன். திருப்பி ஓதுங்க. نستعين. ம். அப்போ பாருங்க, ஈயாக்க ஈயாக்கு நீட்டினீங்க, இதெல்லாம் எல்லாம் லென்த் தானே. ஓ. ஆனா நஸ்தாயின்ல கொஞ்சம் கூடுதலா லென்த் எடுத்து ஓதுற மாதிரி விளங்குது, அப்படியா? ஓ. ஓ. எஸ் எஸ். அந்த إياك. விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் ஐடியாவோட பார்த்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த விஷயத்தை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் என்ன அப்ப விஷயம், எனக்கு சரியா? ஒரே ஒரு டவுட் ஒன்று இருக்குது. கேளுங்க. ஆ. ஒரே ஒரு டவுட் கேக்குது. இப்ப நாங்க ஈயாக்க என்ற இடத்துலயும் ஈயாக்கன்றதுலயும் 1 செகண்ட் தானே நாங்க நீட்டணும். எஸ். ஈயாக்க. ஓ. அப்ப நஸ்த. ஆ, சொல்லுங்க. நஸ்தாயில நீங்க அப்படி நீட்டல, அப்படி நீங்க நீட்டல. நீங்க டைம் அதை விட கூட எடுத்து நீட்டினீங்க. உங்களோட ஓதல் சரி, நீங்க ஓதினது சரி. சம்திங் அங்கே அந்த இடத்துல ஈக்குது. அது ஏன் அப்படி என்று சொல்லி கொஞ்சம் நீ ஐடியா எடுத்துட்டு வரையலுமெண்டா நல்லா அடுத்த கிளாஸ்ல அதை ஃபுல்லா ஏன் இது வருது என்று சொல்லி கான்செப்ட் ஃபுல்லா வழங்கப்படுத்துவேன். அதுக்கு முன்னால கட்டாயம் இந்த டோன், இந்த டாபிக்ல லென்த் ட்ராக் பண்ணி ஓதுற இந்த மத்திட கான்செப்டை கட்டாயம் தெரிஞ்சு கொண்டு படிச்சு கொண்டே வாங்கலாம், மறக்க வேணாம். அது கண்டினியூ தான் நான் அந்த பாடத்தை நான் போகும் இன்ஷா அல்லாஹ். 2 விஷயம் இதான், ரெண்டையும் பார்த்துக்கோ இன்ஷா அல்லாஹ். நல்ல. நீட்டணும். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்.